ஒரு அழகான சிறிய கிராமம். அங்கே அருண் மற்றும் லீலா என்ற இரண்டு நல்ல நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் தினமும் தங்கள் குட்டி நாய் மற்றும் மஞ்சள் வாத்துடன் கிராமத்தில் விளையாடிக் கொண்டிருப்பார்கள். அன்று மிகவும் வெயிலான நாள். அருண் சொன்னான், லீலா, எனக்கு ரொம்ப ஐஸ்கிரீம் சாப்பிடணும். லீலா சிரித்துக்கொண்டு சொன்னாள், ஆனா இங்கே ஐஸ்கிரீம் கடை இல்லையே. அப்படியே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு வித்தியாசமான சத்தம். ஊஷ்! அருண் மேலே பார்த்தான். லீலா, பாரு, வானத்தில் ஏதோ வருகிறது. அது ஒரு சாதாரண வண்டி இல்லை, அது ஒரு மாயா ஐஸ்கிரீம் வண்டி. வண்டியை ஓட்டி வந்தது ஒரு குட்டி பெங்குவின். பெங்குவின் சிரித்து சொன்னது, ஹலோ குழந்தைகளே, மாயா ஐஸ்கிரீம் வாங்க வேண்டுமா? அருண் உடனே சொன்னான், எனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். லீலா சொன்னாள், எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம். பெங்குவின் 2 பெரிய ஐஸ்கிரீம் கொடுத்தது. நாய் மற்றும் வாத்தும் ஆவலாக பார்த்து கொண்டிருந்தது. அருண் ஒரு பெரிய லிக் எடுத்தான். லீலாவும் சாப்பிட ஆரம்பித்தாள். ஆனா அடுத்த நொடி ஏதோ விசித்திரம் நடந்தது. அருணின் காதுகள் நீள ஆரம்பித்தது. அவன் திடீரென்று பிங்க் நிற முயலாக மாறினான். அவன் குதித்து குதித்து ஓட ஆரம்பித்தான். லீலா சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டவுடன் அவள் திடீரென்று மரத்தில் ஏற ஆரம்பித்தாள். அவள் ஒரு குட்டி குரங்கு போல நடந்தாள். நாய் ஆச்சரியமாக குரைத்தது. வாத்து குவாக் குவாக் என்று சிரித்தது. பெங்குயின் மட்டும் சிரித்துக் கொண்டே இருந்தது. அதற்குப் பிறகு எல்லோரும் மாயா ஐஸ்கிரீம் சாப்பிட்டார்கள். நாய் சாப்பிட்டதும் அது வேகமாக சுற்றி சுற்றி ஓட ஆரம்பித்தது. வாத்து சாப்பிட்டதும் அது ஒரு சூப்பர் டான்ஸ் ஆட ஆரம்பித்தது. அருண் முயலாக குதித்தான். லீலா குரங்காக மரத்திலிருந்து மரம் குதித்தாள். பெங்குவின் இசை போட்டு எல்லோரும் சேர்ந்து பெரிய டான்ஸ் பார்ட்டி செய்தார்கள். கிராமமே சிரிப்பால் நிறைந்தது. சில நேரம் கழித்து பெங்குவின் சொன்னது, சரி குழந்தைகளே, என் மாயா ஐஸ்கிரீம் வேலை முடிந்தது. அது வண்டியை ஸ்டார்ட் செய்தது. வண்டி மெதுவாக வானத்திற்கு பறக்க ஆரம்பித்தது. அருண் மற்றும் லீலா கையசைத்து சொன்னார்கள், நன்றி பெங்குவின். அடுத்த நொடி மாயம் மறைந்தது. அவர்கள் மீண்டும் சாதாரண குழந்தைகளாக மாறிவிட்டார்கள். ஆனால் அந்த நாள் அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் சிரித்த நாள். மோரல்: சில நேரம் வாழ்க்கையில் வரும் சிறிய மாயங்கள் நமக்கு பெரிய சந்தோஷத்தை தரும்.